வெல்கம் டு எம்கேயூ ஃபேமிலி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் கமலம். என் கதை. என் பெயர் கமலம். வயது 50. இந்த வயதுக்கு வந்த பிறகுதான் வாழ்க்கை என்னன்னு நன்றாக புரிஞ்சது. ஆனால் அந்த புரிதல் கொஞ்சம் தாமதமாக வந்துச்சு. நான் சிறு வயசுல இருந்தே குடும்பம், உறவுகள், பாசம் இதுக்குத்தான் முக்கியம் கொடுத்தவள். என் கணவன் ராஜன், அவன்தான் என் உலகம். நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல, பெரியவர்களே பார்த்து முடிச்ச கல்யாணம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் என்னை எப்படி பார்த்துக்கிட்டான்னா, அவனுக்கு பொண்ணு மாதிரி. கமலா, நீ சிரிச்சாதான் வீடு நல்லா இருக்கும்னு சொல்லுவான். அந்த ஒரு வார்த்தை தான் என் உயிர். காலம் போச்சு. 2 பிள்ளைகள். வாழ்க்கை சின்ன சின்ன சிரிப்புகளால் சண்டைகளாலும் நிறைந்திருந்தது. ஆனால் ஒரு நாள் அவன் வேலைக்கு போனவன் திரும்பவே வரல. அந்த நாள் என் வாழ்க்கை பாதி முடிஞ்ச நாள். முதல்ல நான் அழுதேன், பிறகு கத்தினேன், பிறகு அமைதியாக போயிட்டேன். அந்த அமைதிதான் ரொம்ப பயங்கரம். வீட்டில் எல்லாம் இருந்துச்சு, படுக்கை, பாத்திரம், சுவர். ஆனால் அவன் குரல் இல்லை. அதுதான் எனக்கு பெரிய இழப்பு. பிள்ளைகள் இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கும் வாழ்க்கை இருந்துச்சு. மகன் வெளிநாடு போயிட்டான். அம்மா நான் செட்டில் ஆகணும்னு சொன்னான். நான் போடா, உன் வாழ்க்கை முக்கியம்னு அனுப்பிட்டேன். மகள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாள். அவளுக்கும் ஒரு புதிய வீடு, புதிய வாழ்க்கை. நான் மட்டும் பழைய வீட்டில், பழைய நினைவுகளோடு. முதல் சில மாதங்கள் எல்லோரும் வந்தாங்க, உறவினர்கள், நண்பர்கள். கமலம், நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் யாருக்கும் நேரம் இல்லை. நேரம் போக போக நான் மட்டும்தான் என் கூட இருந்தேன். ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி நின்னேன். இது நானான்னு கேட்டுக்கிட்டேன். என் முகம் வயசான மாதிரி இல்லை, ஆனால் என் மனசு ரொம்ப சோர்ந்துருச்சு. தீபாவளி வந்த நாள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. முன்னாடி நான் தான் எல்லோருக்கும் ட்ரெஸ் வாங்கி ஸ்வீட் பண்ணி வீடு முழுக்க சத்தமாக வைத்திருப்பேன். அந்த நாள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றினேன். அந்த தீபத்தை பார்த்து நான் கேட்டேன், என் வாழ்க்கை இவ்வளவு மாறிடுச்சா? அந்த இரவு நான் தூங்கவே முடியலை. அதுக்கப்புறம்தான் நான் முடிவு எடுத்தேன், நான் இப்படி வாழ முடியாது. அடுத்த நாள் காலை எழுந்து என்னால் முடிஞ்சதை யோசித்தேன். நான் படித்தவள் தான், பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாம். அருகில் உள்ள ஒரு பள்ளிக்கு போனேன். எனக்கு வேலை வேணும், சம்பளம் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொன்னேன். அவர்கள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. முதல் நாள் கிளாஸில் போனப்போ குழந்தைகள் என்னை பார்த்து சிரித்தாங்க. கமலம் அம்மா வந்துட்டாங்கன்னு கூப்பிட்டாங்க. அந்த ஒரு வார்த்தை என்னை மீண்டும் உயிரோடு கொண்டு வந்தது. நான் மறந்துட்ட சிரிப்பு மீண்டும் வந்துச்சு. இப்போவும் நான் தனியாக தான் இருக்கேன். ஆனால் அந்த தனிமை என்னை பயமுறுத்தலை. ஏன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன், உறவுகள் எப்போதும் நம்ம கூட இருக்காது. ஆனால் நம்ம உள்ள அன்பு இருந்தால் வாழ்க்கை வெறுமையாக இருக்காது. இப்போது நான் தினமும் காலையில் எழுந்து மிரரில் பார்த்து சொல்லுவேன், கமலம், நீ இன்னும் முடிஞ்சவள் இல்லை, இன்னும் வாழணும். அதுதான் என் கதை. நான் இன்னும் உயிரோடு இருக்கேன், அதுவே எனக்கு பெரிய வெற்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.